தொடர்ச்சியாக பாண்டிச்சேரி, புதுவை, காரைக்காலில மீனவர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 25 மீனவர்களை இப்ப லேட்டஸ்டா வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. நாட்டோட பிரதமர் மோடி அவர்கள் இந்த நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அது லங்கையாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, நாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்பையே போய் பார்த்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா பல திட்டங்களை கொண்டு வரோம். அவருக்காகவே போய் ஜெயிக்கிறதுக்கு பிரச்சாரம் பண்றோம். இந்தியா பாகிஸ்தான் போரையே பாத்தீங்கன்னா அமெரிக்கா சொல்லிதான் நிறுத்துறோம். நாங்க வந்து ஒரு சிறந்த ஆட்சியை தரோம் சொன்னவர்கள் இந்த காரைக்காலிலே நாங்கள் எல்லோரையும் பாதுகாக்கும் சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா மீனவர்களை கூட பாதுகாக்க முடியலே என்ற அவலை நிலைதான் இங்க நடந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் இந்தியா முழுக்க பாரதிய ஜனதாவோட லட்சணம். இவ்வளவு சொல்றீங்கல்ல முஸ்தபா, உங்க தலைவர் புதுச்சேரியில வந்து மீட்டிங் போடும்போது ரேஷன் கடை இல்ல அப்படி இப்படி நிறைய தப்பான தகவல்களை சொல்லிட்டு போயிட்டாருன்னு உங்க மேல விமர்சனம் வைக்கிறாங்க. தப்பே கிடையாது. நான் கேக்குறேன், எல்லா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடை இருக்கு. தமிழ்நாட்டுல ரேஷன் கடை இருக்குங்க. ரேஷன் கடையில என்ன கொடுக்குறாங்க? சக்கரை கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க, பருப்பு கொடுப்பாங்க, எண்ணெய் கொடுப்பாங்க. அந்த வீட்டுல ஏழைப்பால மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் அன்றாட அந்த மாசத்துல அந்த ரேஷன் பொருள் வாங்கி அவங்க கொடுக்கக்கூடிய ஊதியத்தை வாங்கி காய்கறிய அங்க கூடிய சம்பளத்தை வாங்கி அன்னைக்கு சமைச்சு சாப்பிடுவாங்க. இதுதான் ரேஷன். நான் கேட்கிறேன், இந்தியாவிலே வித்தியாசமான ரேஷன் பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் புதுவை மாநிலம். அரிசியை மட்டும் கொடுக்குறீங்களே, கெட்டு போன அரிசியை மட்டும் கொடுத்து அந்த அரிசியை வைத்து எந்த அளவு இங்க இருக்கக்கூடிய ஏழைப்பாளைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்ணோட வந்து பாத்தீங்கன்னா வயிற்றாட்ட பசியை ஆட்டுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இது சரி, இருங்க இருங்க, அமைதி அமைதி அமைதி. மக்களை கேட்போங்கய்யா, நீங்க மக்களை கேட்போம். தரமான அரிசியா கெட்டு போன அரிசியான்னு மக்களை கேட்போம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேசுங்க பேசுங்க முஸ்தபா பேசுங்க. இல்ல இல்ல பிரதர் பிரதர் உட்காரு 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 உட்காரு. இருங்க 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 இருங்க. உங்களோட கொள்கை, உங்க கொள்கை இங்க பேசாதீங்க. கத்துறது தான் உங்களோட கொள்கை. உங்களோட கொள்கை கத்தி கத்தியே ஜெயிக்கிறது தான் உங்க கொள்கை. நான் கேக்குறேங்க, இருங்க இருங்க. தமிழ்நாடும் காரைக்கால், பாண்டிச்சேரியோ பாஜகவுக்கும் டாடா சொல்லிருச்சு, உங்க RSSக்கும் டாடா சொல்லிருச்சு. உங்க பாச்சா இங்க பலிக்காது, உங்க பப்பு இங்க வேவாது, இங்க வேவாது. நான் என்ன கேக்குறேங்க, ரேஷன்ல ஒரு 10 கிலோ அரிசி போடுறீங்க, ஒரு ஏழைக்கு அந்த 10 கிலோ அரிசி போதுமான்னு கேக்குறேன். நாட்டோட முதலமைச்சர், நாட்டோட பிரதம மந்திரி 20 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் போடுறாரு. எந்த மாதிரி கார்ல போறாரு, நாட்டை ஆள்றாரு. இங்க வறுமை கோட்டுக்கு கீழே யார் இருக்க கூடாதுன்னு பேசுறாரு. நான் ஏழை தாயின் மகன்றாரு. ஏழை தாயின் மகன் ஏழைகளுக்கு அன்றாட தேவையான பொருளை கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? இதுதான் பாரதிய ஜனதாவோட கொள்கையா? இருங்க இருங்க இருங்க, உட்காருங்க 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 உட்காருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. பிரதர் பிரதர் கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க பிரதர். சூர்யா பேசுவாரு, நித்யானந்தா பேசுவாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இருங்க இருங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. எல்லாரும் இங்க மேடையில பேசுறதுக்கான இடம் கிடையாது, அமைதியா இருங்க. முஸ்தபா அவர் கட்சி மாதிரி தான் பேசுவாரு. உங்க எதிர்பார்ப்பா அவர் நிறைவேற்ற மாட்டாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க பிரதர். உங்க ஆட்கள் அதுக்கு பதில் கொடுப்பாங்க. அண்ணன் சூர்யா இருக்கிறாரு, ஐஜேகோட ஐயா நித்யானந்தா இருக்கிறாரு, அவர் பதில் கொடுப்பாங்க. புரியுதா? நீ அதனால வந்து பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க, கொஞ்சம் பேச விடுங்க. நான் கேக்குறேன், இவ்வளவு பேசுறீங்களா? தமிழ்நாட்டிலயும் பாஜக, பாண்டிச்சேரியிலயும் தனியா நிக்கிறதுக்கு துணிவு இருக்கா பாஜகக்கு? யாரு முதல்வராச்சும் சவாரி செய்யக்கூடிய பாஜக? யாரையாச்சும் கும்மா குத்தி ஆட்சியில வர பாஜக? எனக்கு கோமா வந்தா ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. காரைக்கால்ல கோமா வந்தா ஜிஎஸ் ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்குங்க. காரைக்காலோட ஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் நிலைமை என்ன நிலைமையில இருக்கிறீங்க இன்னைக்கு? பாத்தீங்கன்னா காரைக்கால்ல மக்களுக்காக ஒரு ரயில கொண்டு வந்தீங்க. ரயில கொண்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயினை கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு அது பேசஞ்சர் ட்ரெயினா இருக்கா? உங்க அதானிக்கும் அம்பானிக்கும் விசிறி போட்டுக்கிட்டு உங்களோட கூஜாவை தூக்கிக்கிட்டு இன்னைக்கு அந்த கூஸ் ட்ரெயினை வந்து கொண்டு போயிட்டு இருக்கீங்களா? இதுதான் மக்கள் நலனா? இதுதான் மக்கள் நலனா? முழுக்க முழுக்க பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பாஜகவும் என்ன அண்ணா விடுங்க, நான் முடிச்சிடுறேங்க. நம்மளுடைய தாவேக்காலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் சில கேள்விகளை முன்வச்சார். அதனுடைய பதிலின் மூலமாக ஏன் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் அங்க வேண்டும்,
இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் ஏன் சிறந்த அரசாங்கம் அப்படின்ற தொனியில நம்ம பேசலாம். இந்த பொதுவா தற்குறி அப்படின்னு எல்லாரும் எழுதுவாங்க. அதுல நம்மளுக்கு பெருசா உடன்பாடு இருந்ததில்லை. ஆனா இவர்கள் செய்யக்கூடிய செயல்கள், இவருடைய தலைவர் புதுச்சேரியில பேசும்போது சொன்னாரு, புதுச்சேரியில ரேஷன் கடைகளே இல்லை அப்படின்னு சொன்னார். இப்ப தவைக்காவினுடைய உறுப்பினரும் சொல்றாரு, புதுச்சேரியில ரேஷன் கடைகளே இல்லை, அங்க அரிசியே கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. அவங்க தகவலுக்கு விஜய் அவர்களுக்கும் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புதுச்சேரியில 551 ரேஷன் கடைகள் இருக்கின்றன. எவ்வளோ? 551 ரேஷன் கடைகள். அனைத்து ரேஷன் கடைகளும் நீங்க கத்துனீங்கன்னா, இங்க கத்துனாங்கன்னா வேற மாதிரி ஆயிடும். பரவாயில்லன்னா ஓகே, இங்க கத்துனாங்கன்னா வேற மாதிரி ஆயிடும். பரவாயில்லையா? நிக்க முடியாது, உட்கார முடியாது, நிக்க முடியாது. இங்க கத்துனாங்கன்னா வேற மாதிரி ஆயிடும், இங்க கத்துனாங்கன்னா வேற மாதிரி ஆயிடும். இந்த சீன் போடுற வேலை எல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. இங்க கத்துனாங்கன்னா வேற மாதிரி ஆயிடும். இல்ல 500 உட்காருங்க பிரதர். நம்ம கருத்துக்களால் நம்ம எளிதாக அவங்கள வென்ற முடியும். அவங்கள மாதிரி நம்ம கத்த வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம சொல்லக்கூடியதை பொறுமையா கேட்கறாங்களான்னு பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் என்னமோ புதுச்சேரிக்கு நம்ம ஒண்ணுமே சொல்லலன்னு பேசுனாங்கல்ல, அது முதல்ல பதில் சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் அவங்கள வச்சு செய்யலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ 551 ரேஷன் கடைகள் புதுச்சேரியில இயங்கிட்டு இருக்கு, அரிசி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம விஜய் அவர்களையும் முஸ்தபா அவர்களையும் நம்ம கடைக்கடையா கூப்பிட்டு போய் எந்தெந்த ரேஷன் கடையில என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்றத காமிக்கலாம். அதாவதுங்க, இங்க பேசுங்க, வாங்க இங்க வாங்க, மைக் தர வாங்க, இங்க வாங்க, மைக் தர வாங்க, வாங்க. இல்ல பிரதர், வாங்க வாங்க உட்காருங்க, வாங்க வாங்க, மைக் தர நான் பேசுங்க. இல்லங்க உட்காருங்க, நீங்க மைக் தர பேசுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. உட்காரு உட்காரு உட்காரு. அதாவது இப்பதான் விஷயம் புரியுது. என்னன்னா, பிஜேபியில இருந்து ஒருத்தர் தாவேக்காக்கு போயிருக்காரு. அவர் போய் 10 நாள் தான் ஆச்சு. அங்க போய் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி சீட்டு பிச்சை கேட்கலாம் நீங்க கத்திட்டு இருக்காரு. சீட்டு பிச்சை கேட்கலான்னு கத்திட்டு இருக்கீங்க. மரியாதையா உட்காந்துக்கோங்க. பேசுறதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்கு. 10 நாள் தானே ஆச்சு போய், 10 நாளுக்குள்ள இவ்வளவு ரோஷம் வந்துருச்சா? இவ்வளவு நாள் எங்க போச்சு ரோஷம்? இங்க உட்காருங்க. 10 நாள்ல போனவங்களுக்கே இவ்வளவு ரோஷம்னா, காலங்காலமா பிஜேபியில் இருக்கிறவங்க எங்காவது சும்மா இருப்பாங்களா? 10 நாள்ல இவ்வளவு ரோஷம்னா, காலங்காலமா பிஜேபியில் இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? நம்ம முஸ்தபா சொல்றாரு, காரைக்கால்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இல்லைங்க, என்னங்க ஆட்சி செய்றீங்க அப்படின்னு சொல்றாரு. ஜிப்மர் மருத்துவமனை பாண்டிச்சேரியில் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். காரைக்காலுக்கு ஜிப்மர் மருத்துவமனையை கொண்டு வந்தது யார்? காரைக்கால்ல ஜிப்மர் மருத்துவமனைக்கு 491 கோடி ரூபாய் நிதி அளித்து கட்டடத்தை கட்டி ஒரு நாளும் 4500 பயனாளிகள், ஒரு நாளுக்கு 4500 நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்கிறது காரைக்கால் ஜிப்மர். புதுச்சேரி ஜிப்மர் கிடையாது, காரைக்கால் இருக்கக்கூடிய ஜிப்மர். ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத ஆளுங்க இந்த ஆட்டம் ஆடினீங்கன்னா, இந்த மாநிலத்துல ஆட்சி செய்யறவங்க நாங்க என்ன பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்ல, குறைந்தபட்ச நாகரிகம் உட்கார்ந்து நிகழ்ச்சியை நடக்க விடுவது. நீங்க அப்புறமா பேசிக்கலாம், இது என்னுடைய நேரம். மீனவர்களுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணல, நாங்க எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. 77,508 மீனவர்களுக்கு கடந்த 4.5 ஆண்டுகள்ல 352 கோடி ரூபாய் செலவு செய்து இலவச உபகரணங்களை கொடுத்திருக்கிறது பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கம் தான். மீனவர்களுக்கு உபகரணங்கள் கொடுத்திருக்கோமா? அடுத்தது குழு விபத்து காப்பீடு அப்படின்னு என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு திட்டத்தினால 34,661 மீனவர்கள் பயனடைந்து இதுவரை 16 மீனவர் குழுக்களுக்கு 80 லட்சம் ரூபாய் காப்பீட்டு தொகையாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது மீனவர்களுக்கான தடைக்கால நிவாரணம்
கடந்த அரசாங்கத்தில் 6500 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்க அரசாங்கம் அதை 8000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்து வருகின்றது. அதே போன்று குறைநிலை கால நிவாரணம் மீனவர்களுக்கு 3000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தது. இப்ப 6000 ரூபாயாக எங்க அரசாங்கம் உயர்த்தி கொடுத்துட்டு இருக்கின்றது. முதிய மீனவர்கள், வயசான மீனவர்கள் 9202 பேருக்கு கடந்த 4.5 ஆண்டுகள்ல மட்டும் ஓய்வூதியமாக 105 கோடி ரூபாயை பிஜேபி அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது. ஓய்வூதிய மீனவர்களுக்கு பென்ஷன் கொடுக்கிறதா இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களிலும் 7 யூனியன் பிரதேசங்களிலும் ஒரே ஒரு மாநிலத்தில் உங்களால காட்ட முடியாது. அது புதுச்சேரி மாநிலம் மட்டும்தான், அது பிஜேபி அரசாங்கம் மட்டும்தான். அதோட சூப்பரா ஒன்று கேட்டார், தனியா நிக்கிறதுக்கு பிஜேபிக்கு துப்பு இருக்கா அப்படின்னு கேட்டார். தனியா இருக்கிறதுக்கு எங்களுக்கு துப்பு இல்லதான். ஆனா ஒரு கட்சி 2 வருஷமா அதிகாரத்துல பங்கு கொடுக்கிறோம், வா 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 வான்னு ஊர் ஃபுல்லா பிச்சை எடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு சின்ன கட்சி கூட உங்ககிட்ட வரலன்னா நீங்க கூட்டணி இல்லாம நிக்கணும்னு ஆசைப்படல. அந்த ஒரே தகுதி நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு, கூட்டணி இல்லாம நிக்கிறதுக்கு. நீங்க துப்புரவு பணியாளர்களை முதல்வர் ஸ்டாலின் போய் பார்த்தாரான்னு இவர் கேட்கிறார். உலகத்திலே எந்த அரசியல் கட்சியிலுமே இல்லாம யார் போராட்டம் பண்ணாலும் தலைவர்கள் அங்க போய் பார்த்துதான் கேள்விப்பட்டிருக்கோம். பனையூர் பங்களாக்குவா பனையூர் பங்களாக்குவான்னு போராடுறவங்க எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு குசலம் விசாரிக்கிறவங்க எங்களை பத்தி பேசுறீங்களா? பாண்டிச்சேரியில் வந்து ரேஷன் கடையே இல்லைன்னு சொல்லலை, இருந்தது. 10 கிலோ அரிசி போறீங்க, அந்த அரிசியில் தரம் இருக்கான்னு தான் கேட்டேன். அதை அவர் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு இல்லைன்னு சொன்னாலும் ஒரு வார்த்தையை வந்து பிரதிவாதமாக திருச்சி பேசுகிறார். எல்லா மாநிலத்திலையும் ரேஷன் கடையில் அந்தந்த வீட்டுக்கு அந்த நம்ம மதுக்கூர் ராமலிங்கம் நான் சொன்ன மாதிரி அரிசி பருப்பு போன்ற பொருள்லாம் கொடுக்குறாங்க. ஏன் நீங்கள் வந்து பாண்டிச்சேரி கொடுக்கல அப்படின்னு சொன்னால், மத்திய அரசோட நீங்கள் உறவாக இருந்தால் உடனே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரி காரைக்கால் மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கணும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுக்குறோம், இதை நீங்கள் கொடுக்குறாங்க தானேங்க. 4000 ரூபா கொடுக்குறேன், 3000 ரூபா கொடுக்குறேன், அக்கௌண்ட்டில் போடுறீங்க, எல்லாம் கொடுப்பீங்க. நீங்கள் 15 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் இடியாப்பம் கொடுத்த ஆட்சி தானே உங்க ஆட்சி. ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு சொல்லங்கண்ணா, நீங்கள் முதல் சுற்றுலா பார்த்தீங்கன்னா தெரியும். ஹாஸ்பிட்டல் இல்லை நான் சொல்லவே இல்லை. ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு நான் சொல்லலைங்க. வெங்கடேஸ்வரன் பாஜகவோட முக்கிய நிர்வாகி, இந்த பகுதியை சேர்ந்தவர். அவரோட வீடியோ போய் ஜிஹெச் ஆஸ்பத்திரியில் இங்க இருக்கக்கூடிய மருத்துவம் பார்க்க வரவர்களுக்கு மருத்துவம் சரிவர பார்ப்பதில்லை. ஜிஹெச் ஆஸ்பத்திரியில் சுகாதாரம் இல்லை. இங்க வந்து வேலைக்கு சரியான மருத்துவர் வருவதில்லை. முஸ்தபா தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கேன், பிஜேபி கார். அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வரன். அவரை போய் கேளுங்க, அவருக்கு துப்பு இருக்கா இருக்கணும். அப்படி கேட்கல, நீங்க அங்க கேட்கணும், இங்க கேட்க கூடாதுங்க. ஏண்டா நம்ம ஆட்சி தான் நடக்குதுல, 4 செவத்துக்குள்ள சொல்ல வேண்டியதானே. ஏன் வெட்ட வளர்ச்சி கொண்டு வர நீங்க வந்து கேளுங்க. 41 பேர் இறந்துட்டாங்க, பார்க்கவே இல்லையே. வாங்க வாங்கன்னு பிச்சை கேட்டார்கள் அப்படின்னு சொன்னார். தம்பி விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள், நீங்க பாதுகாப்பா இருக்க வேணும்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையை மதிக்கக்கூடியவர், காங்கிரசின் மகள், நாட்டோட கவர்னர். அவங்க சொன்னது இங்க வந்தா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி யாரு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தது. அந்த அறிவை கொஞ்சம் இப்போ எடுத்துட்டு போய் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் அண்ணாமலையும் கொடுத்து தமிழ்நாட்டில் தனியா நின்று ஜெயிக்க முடியுமான்னு தமிழக சவுந்தரராஜன் அவர்களுக்கு வீக வகுப்பு கொடுக்க சொல்லுங்க. நான் சொல்றோம், புரியுதா? யார் கூப்பிட்டா நீங்க விஜய் வரணும், விஜய் நாங்க கூப்பிடலையே, நாங்க சொன்னோமா? நீங்க பேசிக்கிட்டீங்க. அதிமுக இங்க போய் விஜயோட சேரப்போது 80 சீட்டு, துணை முதலமைச்சர், பவன் கல்யாண், அப்படி செஞ்சிருவாரு, இப்படி செஞ்சிருவாரு. அதான் சொல்றாரு, நீங்க எங்க படத்தை தடுத்தாலும் சரி, நீங்க சிபிஐல உருட்டினாலும் சரி, இந்த முகம் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் பயப்படுற முகம் கிடையாது. பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பயப்படாத முகம் இந்த முகம்னு விஜய் சொல்லியிருக்காரா?
தாமரையில தண்ணியே ஒட்டாது, மோடிஜி எங்க அலர்ஜின்னு சொன்னார். விஜய் தானே சொன்னாரு, எப்ப சொன்னாரு? மதுரை மாநாட்டுல சொன்னாரு. மோடிஜி அலர்ஜிஜி, தமிழ்நாட்டுல தாமரையில கூட தண்ணி ஒட்டாது. 1.5 வருஷம் ஆச்சு. எது? 1.5 வருஷம் ஆச்சு. இது நீங்க 1 மணி நேரத்துக்கு ஒருக்க சொல்லிட்டே இருக்கணுமா? எப்படி சார்? எப்படி சார்? 41 பேர் இறந்துட்டாங்க. வருத்தப்படக்கூடிய செய்தி, கஷ்டமான செய்தி. அந்த குடும்பத்தார்களை போய் இந்த ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு திமுக அரசாங்கம் பார்க்க விடல. அவங்கள போய் வந்து கூப்பிட்டு வச்சு பார்த்தாங்க. இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் அந்த குடும்பத்தார்கள். அந்த குடும்பத்தார்கள் ஒரு ஆள் போயினாச்சு விஜய் தான் இந்த குற்றத்தை செய்தார்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? நான் கேட்கிறேன், கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? சரி, 41 பேர் இறந்துட்டாங்களே, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, போக முடியலையே. வாய்ச்சவடால் பேசக்கூடிய பாஜக அரசாங்கம் மணிப்பூர்ல நிர்வாணமா பொம்பளைங்க ஓடினாங்களே, போறீங்களா? போய் பார்த்தா துணிவு இருக்கா? யாரை ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? முழுக்க முழுக்க இந்த பாஜக அரசாங்கம். நான் கேட்கிறேன், பாஜக அரசாங்கம் நீங்க மக்களை அடிக்கிறேன்னு பாக்குறேன்னா, கர்நாடகால புர்கா போட்டு அடிக்கிறீங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும்னு அடிக்கிறீங்க, தாடி வச்சா அடிக்கிறீங்க, தொப்பி போட்டா அடிக்கிறீங்க, ஒரு ஃபாதரை கூட்டிட்டு போய் சாணியை கரைச்சு ஊத்துறீங்க. இதுதான் உங்க மனிதனை அரசா? இதையெல்லாம் மனிதனையும் சொல்லிட்டு 41 பேர் இறந்ததை பத்தி பேசுறாரு என்பதை வந்திருந்த அன்பு அண்ணன் முஸ்தபா அவர்கள் புதுச்சேரி ரேஷன் கடையில கொடுக்கக்கூடிய அரிசியினுடைய தரம் சரியில்லை அப்படின்னு சொன்னாரு. ரேஷன் கடையில கொடுக்கக்கூடிய அரிசியை கொண்டு வந்து வச்சிருக்கோம். அவரே பிரிச்சு பார்த்து தரம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு மக்கள் முன்னாடி சொல்றதுக்காக கொண்டு வந்து வச்சிருக்கோம்.